ஸ்ருதி, இன்னும் நேத்து நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாருடா, நான் அதாவது தப்பா பேசியிருந்தேன். ஐம் சாரி. நைட்டு நான் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன். புரிஞ்சா சரி. நானும் ட்ரை பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லியும் வச்சுருக்கேன். எனக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தானே ஆகணும். அப்படி இல்லை கதிர், இந்த வேலை அந்த வேலை தான் பண்ணுவேன்னு இல்லை, கிடைக்கிற வேலையை பண்ண வேண்டியது தானே. என் வீட்டில் நான் சுத்தமாக சமாளிக்க முடியல. எனக்கு நல்லா புரியுது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீ சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம். ஓகேவா? ம். இன்னொரு விஷயம், இல்லை, நீ ஆஃபீஸ் கிளம்பு, ஈவினிங் வந்து பேசிக்கலாம். இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த கியூரியாசிட்டியும் நான் தாங்க முடியாது. தயவு செஞ்சு சொல்லு என்ன. சொல்கிறான்ல, இந்தா ஆஃபீஸ் கிளம்பு. சொல்லு. சொல்கிறேன்ல, நீ கிளம்பு, ஈவினிங்காக பேசிக்கலாம். வா ஸ்ருதி. என்ன லீவ் போட்டுருவா? இல்லை இல்லை, அதெல்லாம் வேணாம். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இல்லை, ஒன்றும் இல்லை, நீ போ. எங்கள் அம்மா அப்பயே சொல்லுச்சு, வீட்டு வேலை செய்ய கற்றுக்கோடா, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்ன்ட்டு. எங்கே கேட்டேன்? ஏன் ஊற்ற வேண்டிதானே? ஏன் நிறுத்திட்ட? அதே இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன், ஊற்றிருக்கலாம்ல. சரி, ஏதோ சொல்லணும்னு சொன்னிய, ஈவினிங் சொல்லு. நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, சொல்கிறேன். சொல்லு. போ, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, சொல்கிறேன். சரி. என்ன மறந்துருப்பேன்னு நினச்சியா? இது நம்மளோட 5th லவ் ஆனிவர்சரி. அதை கொண்டாடாமல் எப்படி விட முடியும்? ஸ்ருதி, 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 என்னாச்சுடா இன்னும் தூங்கிட்டு இருக்க?
தெரில, நேற்று நைட்லேருந்து ஒரு மாதிரியா இருக்கு. உடம்பு சரியில்லையா? காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. சரி இரு, நான் வரேன். ஹலோ அம்மா, ஸ்ருதிக்கு உடம்பு சரியில்லைம்மா, ஃபீவர் அடிக்குது. ஆ சரி. கதிர், ஏ கதிர், இதோ வந்துட்டேன். எந்திரி, மெதுவா, பார்த்து பார்த்து. இந்தா சுடு தண்ணி குடி. குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்றேன்.